அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடலூரில் பெண் காவலர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆண் காவலர் மீது புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், என்ன காரணத்திற்காக இந்த தற்கொலை நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது? இது குறித்த விவரம் என்ன? காயத்ரி, என்னுடைய உயிரிழப்புக்கு காரணம் ஆண் காவலர் தான் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த கொங்கராயனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சோனியா. இவர் சென்னையில் உள்ள ஆவடி ஆயுதப்படை காவல் போலீஸாக பணிபுரிந்து வரும் நிலையில் இவருக்கு கீழ்கவரப்பட்டு சேர்ந்த டிரைவர் மிதிலன் என்பவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இவருக்கு 6 வயதில் மகள் உள்ள நிலையில் இவர் கடந்த சில ஆண்டுகளாக சென்னையில் ஆவடியில் தற்போது அந்த ஆயுதப்படை மைதானத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அங்கு அவருக்கு ஏற்கனவே ராஜி என்ற காவலுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவருக்கும் தொடர்பு ஏற்பட்ட நிலையில் சோனியா என்பவர் கர்ப்பமாகி இருக்கிறார். இந்த நிலையில் அங்கிருக்கக்கூடிய ஆவடியில் ஆயுதப்படை காவலுடைய உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் உயர் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் அவருக்கு பணிச்சுமை அதிகமாக கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக கடலூர் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அதற்கு அப்போது கணவன் மற்றும் மகளுடன் இருந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சோனியா தற்போது உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் ராஜி என்பவருடைய ஆயுதப்படை காவலத்தில் இருக்கக்கூடிய ராஜி என்ற காவலுடன் பழக்கம் ஏற்பட்டது. ஆனால் இது கர்ப்பமாகிய நிலையில் அவர் கர்ப்பத்தை கலைக்க கூறினார். ஆனால் என்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக உயர் அதிகாரியிடம் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரியிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் என் மீதே பணிச்சுமை அதிகமாக கொடுத்ததன் காரணமாகவே நான் பூச்சி மருந்து கொடுத்து உயிரிழப்பதாகவும் தற்போது அதில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஆண் காவலர் தான் காரணம் என தன் கடிதத்தில் எழுதி வைத்துவிட்டு பெண் காவலர் ஒருவர் பூச்சி மருந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடலூரில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது நெல்லிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆவடியில் ஆயுதப்படையில் பணிபுரியக்கூடிய காவலர் ராஜிக்கு தற்போது விசாரணை மேற்கொள்வதற்காக நன்றி பிரேம், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.